உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. ரெண்டாவது அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில். நீங்கள் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில் நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழை கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே. இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும்னு சொல்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்கள்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்போ அவரை தேர்தல் குறித்தவன்னு சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பார்க்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.